டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்களா? அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களா ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ்ல என்னென்ன ஆப்ஜெக்டிவ்லாம் இருக்கணும் அண்ட் நோபல் பிரைஸ்ல என்னென்ன கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும்? நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கொடுக்கறதுக்கான கிரைட்டீரியா என்னது? அதாவது கிரைட்டீரியா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தா நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது ஸ்ட்ராங்கா ஒருத்தவங்க வந்து கொடுக்கணும். லைக் இந்த ஓகே இவங்க பண்ணிருக்காங்க ஆர் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் ஆகட்டும், லைக் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிறதாகட்டும், ஒரு கண்ட்ரியோட ஸ்ட்ராங்கான நெகோசியேட்டர், ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்து கொடுக்கணும். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா ட்ரம்ப் கொடுக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் பிரசிடென்ட் சொன்னதாகட்டும், லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய வல்லரசுல இருக்க கண்ட்ரிஸ்க்கு சொல்றதாகட்டும், அந்த மாதிரி முதல்ல இருக்கணும். ஒரிஜினலா இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரூவன் கண்டென்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையிலே அந்த விஷயத்த அவர் பண்ணிருக்கணும். லைக் இவன் பண்ணாரு அப்படின்ற தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடாது, பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருக்கணும். ஒரு ஹியூமனிட்டிக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு பண்ணதா இருக்கணும். மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்குற மாதிரி இருக்கணும். நாலாவது விஷயம், அவங்க தனியா ஒரு ஸ்வீடனும் நார்வேவும் சேர்ந்து டிஃப்ரெண்டா ஒரு தனித்துவமா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தனித்துவமா வந்து எல்லார் பீப்புள்னு கேட்பாங்க. அந்த கான்பிடென்டியா விஷயத்த வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த விஷயம் இந்த 4 விஷயமும் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. பட் பீஸுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும், அதாவது அமைதிக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வார தடுத்து நிறுத்தி இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த வார முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான எஃபோர்ட்டை எடுத்திருக்கணும். டிப்ளமேட்டிக்கா, அதாவது இரு நாட்டுக்கு உறவு இருக்கும்ல, அந்த உறவை சரி செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கணும். இல்ல அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸும் பொது நலத்துக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும். ஆர்மியை கம்மி பண்றதாகட்டும், நியூக்ளியர் வெப்பன் அந்த மாதிரி விஷயத்த கம்மி பண்றதாகட்டும், ஒரு பீஸுக்கான முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க, அவர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த 4 கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது பிளஸ் அந்த 4 கிரைட்டீரியா டோட்டலா 8 கிரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் பீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா லீடர்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலா. அவர் கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்தாரு அண்ட் கருப்பின அடிமைத்தனத்துக்காகவும் நிறைய விஷயங்களை பாடுபட்டு ஒரு இம்பாக்ட கொண்டு வந்தாரு. வார் நடக்காலும் நிறைய பீப்புளுக்கு வந்து சேவ் பண்ணியிருக்காரு. அதனால வந்து வேர்ல்ட் லெவல்ல அவருக்கு ஒரு குட் நேம் இருக்கனால அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எலிஜிபிலிட்டி என்னது? வயசு வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. வயசு வரம்பு இல்ல. நெக்ஸ்ட் எந்த நாட்டவர்த்தனா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா கொடுக்க போறோம். மேக்சிமம் 3 பேருக்கு கொடுப்பாங்க ஒரு அவார்டை. லைக் எப்படின்னா நோபல் பிரைஸ் வந்து 3 பேர்கிட்ட கொடுக்குறோம் பீஸுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 3 பேருக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தடவை கொடுத்துருவாங்க நோபல் பிரைஸ். அது மட்டும் இல்ல, ரிப்பீட்டடா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வாங்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த கேஸ் நடக்காது. இறந்துட்டாங்க அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இறந்தாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இறந்தாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 கிரைட்டீரியால டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணாருன்னு பார்ப்போமா? அமைதி ஏற்படுறதுக்கும் இரு தரப்புல 2 ப்ராப்ளம் இருக்கா சரி பண்ணாரா அப்படின்னு கேட்டதுல ட்ரம்ப் 2020 பிரசிடென்டா இருக்கும் போது ஆப்ரகாம் அக்ரிமெண்ட் அப்படின்னு மொராக்கோ, பஹ்ரைன், ஈரான், ஈராக் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட்டா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. பாசிட்டிவான டிப்ளமேட்டிக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடிஞ்சு. வார நிறுத்தினாரு அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்பொழுது டெஃபினட்டா வார நிறுத்ததுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. இஸ்ரேல் எந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமாஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வார நிறுத்திட்டாங்க, அதனால கொடுங்க அவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லினாலும் ஆனா இன்னுமே வார் நிறுத்தப்படல. அட் தி சேம் டைம் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரும் சைலண்டா போயிட்டு தான் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் வாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ட்ரம்ப் நிறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த நிறுத்துறதுக்கான ஒரு விஷயமும் ட்ரம்ப் பண்ணல. அண்ட் அவர் இப்ப சொல்லியிருந்தாலுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா 2020ல ஆப்ரகாம் அக்ரிமெண்ட் அவர் பண்ணி கொடுத்தது வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் நடந்துச்சு. அந்த இம்பாக்டை வச்சு அவர் கொடுக்கலாம். ராணுவ தளவாடங்களும் மற்றும் நியூக்ளியர் வெப்பன் அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து கம்ப்ளீட்டா எடுக்காது வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு. கிம் ஜாங் உன் கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண வேணாம், ஆர்ம்ஸ் யூஸ் பண்ண வேணாம், ஆர்மியோட தளவாடங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நியூக்ளியர் வெப்பன் மட்டும் சொல்லியிருப்பாரு. அதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டா நடந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது.
வெளிநாட்டோட நல்லுறவு மேற்கொண்டாங்க அப்படின்னாலும் கொடுப்பாங்க. மூணாவது, அந்த வெளிநாட்டோட நல்லுறவு மேற்கொண்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் டெஃபினட்டா கிடையாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்பால தான் இவ்வளவு வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. வேர்ல்டு கம்ப்ளீட்டா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிருக்கு. அதனால இந்த விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு ஹெல்ப் பண்றதா, ஹியூமனிடேரியன் ரைடா இருக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல 3-4 ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா பண்ணாலும் ட்ரம்ப் வந்து பண்ணதில்ல. ஒரே ஒரு 8ல வந்து 2 ஆஸ்பெக்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்காரு தவிர்த்து 8ல வந்து மீதி 6 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நோபல் பிரைஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. மெயினா இஸ்ரேல் வந்து எதனால சீஸ்பயர் நடத்தினா மெயினா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா காசால அவர் பெரிய இம்பாக்ட கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் காசால இம்பாக்ட் கொண்டு வந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டா இல்ல அப்படின்னு நோபல் பிரைஸ் பண்றவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்த என்ன சொல்றாருன்னு பாப்போமா? அவர் சொல்லுமா 7 வாரம் வந்து தொடர்ந்து நான் நிப்பாட்டி இருக்கேன். 7 வார் என்னாலதான் நிப்பாட்டப்பட்டுச்சு. நான் அது டிசர்வ் தான். நான் வந்து தகுதியானவன் தான். அவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஆஸ்பெக்ட்ல ஒரிஜினல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து 8 விஷயத்துல 2 விஷயம் தான் புரிஞ்சு போயிருக்கு. மிச்சம் 6 விஷயம் புரிஞ்சு போயிரு. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல. அண்ட் இந்த விஷயத்த வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கம்ப்ளீட்டா அகேன்ஸ்டா இருக்காரு. பட் 7 கண்ட்ரிக்கு வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுல வந்து இந்தியா பாகிஸ்தானோட விஷயமும் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்தியா பாகிஸ்தான் அவர் செஞ்சனா நடக்கல. அண்ட் இந்தியா நடந்துச்சு. இந்தியாவோட தனிச்சையான முடிவு தான் அது. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் அதுவுமே ஸ்டில் வார் போயிட்டே தான் இருக்கு. இஸ்ரேல் காசா அந்த விஷயங்களையும் வந்து ஸ்டில் அமாஸ் வந்து போயிட்டு வார் போயிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட பார்க்கும்போது வார் அந்த விஷயம் வந்து போயிட்டே தான் இருக்கு. அவர் முடிவடைஞ்சுன்னு சொல்ற விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு முடிவடையல. அதனால வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்த நான் ஜஸ்டிஃபை பண்ணியும் சொல்லிட்டேன்.